நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 19வது நாள் வீடியோவை இன்றைக்கி பதிவிடுறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆன்லைனில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், எனக்கு கார்டு வாங்கிட்டேன், உறுப்பினர் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரின்றது எனக்கு தெரியல. அது சரியாக தப்பான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் தகவலும் உங்களுக்கு மிக முக்கியமான தகவலாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் ஆன்லைனில் போட்டு வாங்கியிருக்கேன்னு. அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆன்லைன்னா நம்ம ஆன்லைனில் போட்டு நீங்கள் வாங்கினா, இப்போ நம்ம லேபர் கார்டு பண்ணால் கட்டாயம் பணிச்சான்று வேணும். அதாவது நீங்கள் இந்த தொழில் தான் செய்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு பணிச்சான்று தரணும். அந்த பணிச்சான்று யார் கொடுத்தாங்க, நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற போது உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, அதுதான் முக்கியம். அதனால் ஆன்லைனில் உங்களுக்கு அந்த பணிச்சான்று தரத்துக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? இல்லாமல் நம்ம பண்ணால் அது செல்லுபடி ஆகாது. நீங்கள் பண்ண கார்டு லேபர் கார்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தால் அது ஏதாவது உறுப்பினர், இப்போ கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதான கார்டாக இருக்கலாம், சங்க உறுப்பினர் அந்த மாதிரி. அது வேறு இது வேறு, அதையும் இதையும் இணைச்சிக்காதீங்க. சப்போஸ் இ சேவை மையத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும், இ சேவை மையத்தில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணிச்சான்று கொடுக்குற அதிகாரம் உரிமை அங்கே யாருக்கான இருக்கணும். இல்லை அப்படி கொடுக்குறவங்கள வச்சு தான் இ சேவை மையத்தில் பண்ணுவாங்க. இன்னொன்று, முடிஞ்சளவு நீங்கள் இ சேவை மையத்தில் லேபர் கார்டு போடுறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சப்போஸ் இ சேவை மையத்தில் லேபர் கார்டு போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதாவது உதவித்தொகைகள் மறுபடியும் வாங்கணும். இப்போ கார்டு போட்டு நீங்கள் நலவாரி அடையாள அட்டை போட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு எஜுகேஷன் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மரண உதவித்தொகை, இது மாதிரி ஆக்சிடெண்ட் பெனிஃபிட், இந்த மாதிரி நிறைய வாங்க வேண்டிய பெனிஃபிட்ஸை நீங்கள் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது உங்களால். அவங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மெட் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதாகும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு நலவாரிய அலுவலக சங்கங்களை அணுகுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பணிச்சான்று தரத்துக்கான அதிகாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போய் எங்கன்னா பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பாதிக்கும் பின்னாடி. அப்புறம் நான் எங்கே பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது, நான் இவ்வளோ நாள் பண்ணி வச்சுருக்கிறீங்க எதுவுமே கிடைக்கலனா, நீங்கள் தெரியாமல் போய் தப்பாக பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதனால தான் கிடைக்கல. உங்களுக்கு கைட் பண்ணவும் மாட்டாங்க. இ சேவை மையத்தில் என்னென்ன கிடைக்குதுன்றதை அவங்க சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் எப்படி வாங்கணுன்றதையும் சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் தான் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சளவு இ சேவை மையத்தில் லேபர் கார்டு போடாதீங்க. வேறு எதுனா பண்ணுங்கள். ஆனால் லேபர் கார்டு தொழிலாளர் நலவாரிய சங்கங்களில் போடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் தப்பான போய் இடத்துல போட்டுட்டு எனக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது தான். நீங்கள் சரியாக இருந்து சரியான டாக்குமெண்ட்டு சரியான ஆவணங்களோடு போய் பண்ணிங்கன்னா 100% கிடைக்குங்க. ஒருத்தர் எங்களுக்கு இதில் கேட்டுக்கிறாங்க, ஆன்லைனில் நான் கார்டு பண்ணி எடுத்துக்கினேன், எனக்கு கல்வி உதவித்தொகை வரல, ஏன் வரல, நான் மறுபடியும் ஆன்லைன்லேயே எப்படி கல்வி உதவித்தொகை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ கல்வி உதவித்தொகை இவங்க பண்ணணுன்னாலும் கூட அதுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவத்தில் சங்க தலைவர் நிர்வாகிகள் தான் அதில் சீல் போட்டு சைன் பண்ண முடியும். அப்படிக்கும் போது இவர் எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ண முடியும்? அதனால் முடிஞ்சளவு நீங்கள் அந்த சங்கங்களை அணுகி அங்கே பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தில், உங்கள் ஊரில் கட்டாயம் இருக்கும், எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அப்படி தெரியலனா நீங்கள் போய் மாவட்ட அலுவலகத்தில் கேளுங்க, சொல்லுவாங்க உங்களுக்கு. அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொன்னது போல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கினீங்க, அது மாதிரி அவங்களும் ஒரு புது தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுவோம்.